ஹாய் ஆல், இன்றைக்கும் மாங்காய் ரெசிபி தான். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு அண்ட் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனா வெறும் மிளகாய்த்தூள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு இதை இடிகளில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் வேணாலும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடரையும் நம்ம ஊறுகாயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவு நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஊறுகாயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி. இதை ஒரு 2 மாதத்து வரைக்குமே நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்போ தேவையோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாயை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.